நேத்திக்கு நல்லபடியா காலையில பால் காய்ச்சி பூஜை பண்ணியிருக்காங்க புது வீட்ல எல்லாருமே. நாங்க 3 பேர் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. அவங்கலாம் எங்கள மிஸ் பண்ணாங்களோ இல்லையோ தெரியல. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த இடத்துல நம்ம இல்லையே அப்படின்னு. பசங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம போலியே அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே நாங்க குலதெய்வம் கும்பிடணும்னா, அப்படி இல்லைனா ஏதாச்சும் விசேஷம் இருந்தா மட்டும் தான் நாங்க எல்லாருமே ஒண்ணா இருந்து பூஜை பண்றதோ, இல்ல விசேஷத்துக்கு கலந்துக்கிறதோ கலந்துப்போம். பட் இந்த முறை பசங்களுக்கு ரிவிஷன் இருக்கிறதால என்னால போக முடியல. எனிஹவ் நல்லபடியா பூஜை பண்ணியிருக்காங்க. புது வீட்டுக்கு ஃபுல் குடி போயாச்சு. அங்க இருந்த பழைய வீட்ல இருந்த சாமான்லாம் எம்ப்டி பண்ணணும் அப்படின்னு வண்டி வச்சு சாமான் எடுத்திருக்காங்க. சாமான் எடுத்ததுக்கப்புறம் அந்த வீடு பார்க்கவே ரொம்ப 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 கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா சின்ன வீடு தான். சின்ன வீட்ல நாங்க எல்லாருமே போய் இருப்போம். அது இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோம். அந்த வீட்ல அப்படி இருப்போம் நாங்க. பட் இந்த வாட்டி எம்ப்டியா பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கண்ணே கலங்கிருச்சு எங்களுக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு இல்லையா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா!